சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. ஆதரவை நாடி நிற்கிறது. இன்றைக்கு நாம் காணப்போகின்ற பதிவு அரசியலில் துருவ நட்சத்திரங்கள். வியக்கத்தக்க துருவ நட்சத்திரங்கள். லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தவர். சற்று குள்ளமானவர், ஆனால் உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தமானவர். அவருக்கு சம்பளமே 40 ரூபாய் தான். இந்தியாவோட பிரதம மந்திரிக்கு சம்பளமே 40 ரூபாய் தான். அதில் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் வந்தார். ஒரு நாள் வீட்டில் ஒரு திடீர் செலவு, எதிர்பாராத செலவு, 300 ரூபாய் தேவைப்படுகிறது. அப்போது அவருடைய மனைவி கொண்டு வந்து அந்த 300 ரூபாயை கொடுக்கிறார். லால் பகதூர் சாஸ்திரி கேட்கிறார், எனக்கு சம்பளமே 40 ரூபாய் தானே, எப்படி இந்த 300 ரூபாய் உன் கையில் அப்படிங்கிறார். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் 5 ரூபாயை மிச்சம் பண்ணி இந்த 300 ரூபாயை நான் சேர்த்தேன், அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கு லால் பகதூர் சாஸ்திரி சொன்னார், அந்த ஒரு ஊங்கிற வார்த்தையை நிறுத்தி விட்டு அடுத்தது என்ன செய்தார் தெரியுமா? அரசாங்கத்துக்கு எழுதினார், எனக்கு அடுத்த மாதத்திலிருந்து 40 ரூபாய் சம்பளம் வேணாம், 35 ரூபாய் போதும். பாருங்கள், இந்திய அரசியலில் இப்படியெல்லாம் ஒரு பிரதம மந்திரி இருந்திருக்கிறார். அதே போல் அவர் ரயில்வே துறை மந்திரியாக இருந்தபோது ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டுவிட்டது. மிகவும் நேர்மையாக நிர்வகித்து வந்த அவருக்கு ஒரு சின்ன களங்கம். உடனே அந்த ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு உடனே பதவியை தூக்கி எறிந்தார். அதுதான் லால் பகதூர் சாஸ்திரி. அவருடைய மகன், ஒரே மகன், மெடிக்கல் காலேஜ் சீட் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல ஃபாதர்ஸ் ஆக்குபேஷனுங்கிற இடத்துல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காரு. கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம். உடனே லால் பகதூர் சாஸ்திரிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதில் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி போட்டிருக்கு, இது எந்த அளவு அப்படின்னு லேசாக இருக்கிறார்கள். அப்போ அது லால் பகதூர் சாஸ்திரி சொல்கிறார், உண்மைதான், அவர் என் மகன் தான், ஆனால் தகுதி இருந்தால் சீட்டு கொடுங்க, அப்படி இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டார். இதுதான் லால் பகதூர் சாஸ்திரி. அதே போல் மொரார்ஜி தேசாய் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். அவருடைய ஒரே மகள் மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு. ஒரே ஒரு காலேஜில் தான் அப்ளை பண்ணுறாரு, வேறு எந்த காலேஜிலும் அப்ளை பண்ணல. தகுதி இருக்கிறது மார்க் அடிப்படையில். ஆனால் அவருக்கு முன்னால், அதாவது இவரை விட 2 மார்க்குகள் அதிகமாக வாங்கிவிட்ட ஒரு பெண்ணோடு சீட்டு நிறைவேறந்து விட்டது. இவருடைய சீட் நிராகரிக்கப்படுகிறது, இவருக்கு சீட் கிடைக்கல. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க தெரியுமா? தூக்குமாட்டி செத்துட்டாங்க. இதை பற்றி மொரார்ஜி தேசாய் கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, மார்க் அடிப்படையில் வந்து தகுதி இருக்குது என் பொண்ணுக்கு, ஆனால் என் பொண்ணை விட 2 மார்க் அதிகமாக வாங்கின அந்த பெண்ணோட சீட்டு நிறைவடைந்து விட்டது. உடனே அவங்க திருப்பி கேட்குறாங்க, நீங்கள் நினைத்திருந்தால் அந்த பெண்ணை, அதாவது உங்கள் பொண்ணோட 2 மார்க் அதிகமாக வாங்கின அந்த பொண்ணை எடுத்துட்டு அந்த இடத்துல உங்களுடைய பெண்ணை வைத்திருக்கலாமே என்று. அதுக்கு மொரார்ஜி தேசாய் சொல்கிறார், என்னுடைய பதவியை பயன்படுத்தி, என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பாவம். அந்த பெண்ணும் என்னை போல் ஒரு தந்தைக்கு மகள் தானே, அந்த தந்தையும் அந்த பெண்ணை எவ்வளவு கனவுகளோடு வளர்த்திருப்பார். அந்த கனவுகளை நான் சிதைக்கின்ற பாவத்துக்கு உள்ளாக மாட்டேன். ஏன்னா மெடிக்கல் காலேஜில் படித்தா தான் படிப்பா, வேறு எத்தனையோ படிப்பு இருக்குது, அதில் ஏதோ ஒன்றை என் பெண் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டார். அதற்காக நான் கவலைப்படவில்லை. எப்போது கவலைப்படுவேன் என்றால், என்னுடைய பெண்ணுக்கு முதலிடத்தில், அதாவது என் பெண்ணை விட 2 மார்க் அதிகமாக வாங்கின அந்த பொண்ணை எடுக்க சொல்லிவிட்டு என் பொண்ணை அந்த லிஸ்ட்டில் சேர்க்க சொல்லியிருந்தால் தான் நான் கவலைப்பட்டிருப்பேன். காலம்பூரா அந்த கவலை என்னை ஊற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறார். 3வது ராஜாஜி.
அவர் ஒரு நாள் வந்து ஷேவ் பண்ண பிளேடை வந்து ஒரு காடா துணியால் சுற்றி அதுக்கு மேலே ஒரு நூலை போட்டு கட்டி குப்பை தொட்டியில் போடுறார். அப்போ அவரோட பொண்ணு கேட்குறா, ஏன்பா இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க? ஒரு பிளேடுக்கு போய் இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு ராஜாஜி சொல்கிறார், அப்போதெல்லாம் நகராட்சியில் தினக்கூலி தான், வேலைக்கு வந்தால் தான் சம்பளம். இந்த மாதிரி மாத சம்பளம்லாம் கிடையாது, விடுமுறை சலுகைகள்லாம் கிடையாது, வேலைக்கு வந்தால் சம்பளம். அப்போ ராஜாஜி பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, அம்மா இந்த பிளேடை நான் அப்படியே போட்டேன் அப்படின்னா அதுக்கு மேலே வீட்டில் நீங்கள் குப்பையெல்லாம் கூட போடுவீங்க. அந்த குப்பையை அள்ளும்போது அந்த பிளேடு வந்து அந்த ஊழியருடைய கையில் பட்டு வெட்டிவிடும். அவர் அந்த காயம் மாறுகின்ற வரை வேலைக்கு வர முடியாது. அப்போது அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்படுவார்கள் உணவின்றி. நம்மளால் ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடாது, உடல் கஷ்டமோ மன கஷ்டமோ ஏற்படவே கூடாது என்று பதில் அளிக்கிறார். பாருங்கள், இந்திய அரசியலில் இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல் தமிழக அரசியலிலும் நீங்கள் சொல்லலாம். அறிஞர் அண்ணா பதவி ஏற்றவுடன் இந்த வீட்டில் ஒரு சோஃபா செட்டு கூட இல்லை உட்கார்றதுக்கு அப்படின்னு சொல்லி மனைவி அவர்கள் அண்ணாத்துறையிடம் முறையிடுகிறார்கள். அதுக்கு அண்ணாத்துறை சொல்கிறாரு, ஒரு ஃபோன் பண்ணால் நல்லா விலையுயர்ந்த சோஃபா கொண்டு வந்து வச்சுருவாங்க, ஆனால் நாளைக்கு என் பதவி போனவுடனே அதே ஆட்கள் வந்து அந்த சோஃபாவை திருப்பி எடுத்துகிட்டு போவாங்க, அப்போ என்னுடைய மனம் எவ்வளோ கஷ்டப்படும், யோசித்துப்பார் என்றார். அதே போல் காமராஜர் அவர் இறந்து விட்ட பின்பு அவருடைய பேங்க் பேலன்ஸ் 110 ரூபாய். 3 சட்டை, 3 வேட்டி, 3 கோவணம், 3 துண்டு, 2 கண்ணாடி, ஒரு வாட்சி, ஒரு பேனா, 2 ஜோடி செருப்பு. இதுதான் அவருடைய உடைமைகள். இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்திய அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்கள், மகத்தான ரத்தினங்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், குறை நிறைகளை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். குறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், திருத்திக் கொள்கிறேன். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.